வணக்கம்ப்பா. 1,3,5 அண்டு ஸோ ஆன் என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் காண்க கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன இருக்குன்னா ஒற்றை எண்ணாக இருக்குது. சரியா? இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 1 + 3 + 5 அண்டு ஸோ ஆன் இப்படி இருந்துச்சுன்னா இதை n = n ஸ்கொயர்னு போடுவோம். மொத்தம் எத்தனை உறுப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். அப்போ மொத்த உறுப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க? 40. அப்போ நான் 40க்கு ஸ்கொயர் பண்ணால் 40 × 40 = 1600. அப்புறம் இதனுடைய ஆன்சர் பி ஆன்சர் 1600. அடுத்து சம் 71, 59, 48, 38, 29 இப்படி இருக்குது. இதுக்கான விடையை நம்ம எப்படி பார்ப்போம்னா அந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இதுக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள். அப்படின்னு பார்த்தா 12 இருக்கும். சரியா? 71 59 கழிச்சா 12. அதுக்கடுத்து இதுக்கு நமக்கு எத்தனை வித்தியாசம் வருது? 11. அடுத்து 48லேருந்து 38 கழிச்சா 10. அதுக்கடுத்து 38லேருந்து 29 கழிச்சா நமக்கு 9. இங்கே நம்ம கேட்டது அடுத்த எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள், 8 தானப்பா. அப்போ நான் 29லேருந்து 8 கழிச்சோம்னா நமக்கு இங்கே வரக்கூடிய ஆன்சர் 21. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அது என்னதுன்னு கவனிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம சுருக்கிடுவோம். சமான எளிமையான விகிதமாக மாற்றுவோம். என்ன வாய்ப்பாடு வச்சு அடிக்கணும்? 8ஆம் வாய்ப்பாடு வச்சு அடிப்போம். 2 16, 4 எம்முனா 24. சரிடாப்பா. இது என்ன விகிதத்தில் இருக்குன்னா 2:3. மற்றது எல்லாமே இதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னுச்சுன்னா அது இதனுடைய சமான விகிதம். இல்லாமல் இருக்கிறதா சமான விகிதம் அல்லன்னு எழுதப்படும். சரியா? இப்போ பாருங்கள், இது எந்த வாய்ப்பாடு வச்சு வச்சுருக்கலாம்? 3ஆம் வாய்ப்பாடு வச்சுருக்கலாம். 2 3 6, 3 3 2/3. இது ஓகே. இதுக்கு சமான விகிதம். அடுத்து இதில் பாருங்கன்னா 6ஆம் வாய்ப்பாடு 1 6 2 12 3 18. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு இது 10க்கு 15 இருக்கா? இதுக்கு என்ன வாய்ப்பாடு பண்ணலாம்? நம்ம பார்த்தோம்னா 5ஆம் வாய்ப்பாடு 2 10 3 15. ஓகே. இங்கே நம்ம பார்த்தோம்னா இது எந்த வாய்ப்பாடுன்னு சுருக்கலாம் பாருங்கள். 4ஆம் வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு சுருக்கணுமா? 5 20 7 28. அப்போ இதில் நமக்கு எது இல்லாமல் பார்த்தோம்னா டி ஆன்சர் தான். சரியாடப்பா. பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாடு வச்சுருந்தா 5 20 7 28. மற்றதுன்னா இதனுடைய சமான விகிதமாக இருக்குது. இது இல்லை. தேங்க்யூப்பா.